ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு அதிரசம். இது நார்மல் அதிரசம் மாதிரி சாஃப்டாக இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இந்த அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை பேனில் போட்டுட்டு இதை நம்ம முதல்ல கரைக்க போகிறோம். கரைச்சி எடுத்த தண்ணியை சூடு ஆறின பிறகு தான் நம்மளால் மாவில் பிசைய முடியும். அதனால் இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1.25 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்லேயோ ரொம்ப ஸ்லோலியோ வைக்க வேண்டாம். வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு கொதி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம் எடுத்து இல்லையா, அதே சமமான அளவு தான் எடுக்க போகிறோம். மற்ற பொருளையும் 1 கப் கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதே 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் வெல்லம், 1 கப் கம்பு மாவு, 1 கப் அரிசி மாவு. இது 3 தான் முக்கியமான பொருள் இந்த கம்பு அதிரசத்துக்கு. இப்போ இந்த 3மே நம்ம சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம சேர்க்க போகிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை உப்பு. இது ஒரு தித்திப்பான பலகாரன்றதுனால ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு தித்திப்பு நல்லா உரைக்கும். அதனால் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க போகிற ஐட்டம் வெள்ளை எள்ளு. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைனாலும் பரவாயில்ல, இது சேர்க்கலைனாலும் உங்களுக்கு அதே சுவை தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா நம்ம எள்ளில் போட்டிருக்கோம்ல, எல்லாம் அடியில் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் ஆகணுன்றதுனால ஒரு வாட்டி உங்கள் கையாலேயே நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பித்து நல்லா 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட போகிறோம். நல்லா ஆறணும். சூடாக இருக்கும் போது பிசையணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த மாவில் இப்போ இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான். சாஃப்டாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் ஹார்டாகவோ இல்லாட்டி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும், உங்களுக்கு நல்லாவே வராது. அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக பிசையுங்க இதை. நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கையை இப்படி வச்சிங்கன்னா உங்களோட கையை அச்சு அதில் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை பொரிக்கிற அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. மீடியம் ஹீட்டில் வைங்க. அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பூரி மணையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இதில் மாவை தட்டும் போது ஒட்டாமல் வரணும். அதனால் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டை பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தட்டணும். நல்லா ஈவனாக இருக்கணும். சென்டர்லேருந்து கார்னர் வரைக்கும் ஈவனாக இருக்கணும். இது இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம், ஷேப் கட் பண்ண போகிறோம். நான் டைமண்ட் ஷேப்காக போட்டுட்ருக்கேன். நீங்கள் சிம்பிளாக ஸ்கொயர் வேணாலும் போடலாம். ஆனால் எல்லாமே சேம் சைஸாக இருக்கணும். சின்னது ஒன்று பெருசு ஒன்று இல்லாமல் முடிஞ்ச அளவு எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அடியில் எண்ணெய் அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஒவ்வொரு வாட்டியும் மாவு இதில் தட்டுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த டைமண்ட் ஷேப் பெருசாக இருக்குன்னா அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து தட்டில் வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும்.
இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்படி எண்ணெயில் போட்டோடனே நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா தான் போட போகிறீங்க, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போட்டோன்னா முதல்ல போட்டதெல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஒரு பேட்சாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு பேட்ச் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து உள்ளே போட்டுடணும். நம்ம இப்படி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு பேட்சை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க. ஏன்னா நம்ம அப்புறம் கரண்டி எடுத்து கலரி பார்த்தா அது ஒட்டி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியானது, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டது அப்படியே இருக்குது, எதுவுமே ஒட்டலை. நீங்கள் சிப்ஸு இல்லாட்டி கேக் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கோ இல்லை நீங்களே வீட்டில் டெய்லி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இந்த கம்பு அதிரசம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. இது எண்ணெயும் வந்து ரொம்ப இழுக்காது. நீங்கள் சர்க்கரையும் சேர்க்குறதுல இதில் வந்து வெல்லம் தான் சேர்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து எப்போ வெளியே எடுக்கணும்னு கரெக்டாக சொல்கிறேன். இந்த பபிள்ஸ்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு இதில். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தோணும், கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கேன்னு தோணும். பட் ஸ்டில் எடுத்துருங்க. நீங்கள் ஆறின உடனே அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் ட்ரைன் பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுக்கு 3 கப் கம்பு அதிரசம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிறிஸ்பியான கம்பு அதிரசம் இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நல்ல மொறு கம்பு அதிரசம் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் குட்டீஸோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.